அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்னைக்கு நான் 4 டைப்ஸ் ஆஃப் புட்டு செய்ய போறேன். இந்த சம்மர் லீவ்ல உங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான புட்டு செஞ்சு கொடுங்க. அது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் புட்டு செய்ய போறேன். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஈஸியா மெஹந்தி போட நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம புட்டு செய்ய போறோம். அதுக்கு நான் அரைச்ச சோள மாவு, அரிசி மாவு, ராகி மாவு, அப்புறம் கோகோ பவுடர், இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பவுல்ல எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாவுலயே சர்க்கரை ஆட் பண்ண போறேன். நீங்க ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் ஆட் பண்றதுனால கலர் மாறாம இருக்கும். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்றதுனால கொஞ்சம் கலர் மாறும் தான். அப்புறம் கொஞ்சமா தண்ணி கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கட்டி மாதிரி பிடிக்கும், அதையும் நல்லா உடைச்சு விட்டுருங்க. இப்போ எல்லா மாவுலயும் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இத கையில புடிச்சு காட்டுவாங்க. பிடிக்கும் போது உடையாம அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல இருந்தாதான் புட்டு செய்ய கரெக்டா இருக்கும். புட்டு அவிக்கிறனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க என் சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வீடியோ நிறைய போட்டிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ அரிசி மாவுல மட்டும் கொஞ்சமா ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். அப்போதான் நல்லா வாசமா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி துருவண தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புட்டு செய்ய போறோம். என்கிட்ட புட்டு மேக்கர் இருக்கு. புட்டு மேக்கர் இல்லாதவங்க இட்லி சட்டியில உதிர்த்து வைப்பாங்க. புட்டு மேக்கர் ஆன்லைன்ல விக்குது. பிரைஸும் ரொம்ப கம்மி தான். வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த புட்டு மேக்கர்ல சின்ன தட்டு மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை கீழே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சாக்லேட் புட்டு அரிசி மாவு இருக்குல்ல, அதுல கொஞ்சமா கோகோ பவுடர் கலந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி நாட்டு சர்க்கரை, உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் புட்டு மாவு ரெடி ஆயிடும். இப்போ நான் லேயர் லேயரா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சாக்லேட் புட்டு மாவு நான் இன்சர்ட் பண்ணிட்டு, அப்புறம் அரிசி மாவு, அப்புறம் ராகி மாவு, அப்புறம் சோள மாவு எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு உள்ள வச்சாச்சு. ஆனா மாவை உள்ள வச்சு திணிக்காதீங்க. திணிச்சா புட்டு வராது. சும்மா அப்படியே அள்ளி போட்டாதான் புட்டு எடுக்கும் போது நல்லா வரும். நல்லா உள்ள வச்சு அமுக்குனா புட்டை எடுக்கவே வராது. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ கீழே தேங்காய் வச்சோமா, இப்போ மேலேயும் தேங்காய் வச்சாச்சு. புட்டு மேக்கர்ல இப்படி சொம்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதி எனக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம புட்டு மேக்கரை மேல ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. புட்டு வேக ஒரு 4 நிமிஷம் போதும். வெந்துச்சுன்னா மேலேந்து ஆவி வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சேஃப்டியா துணி வச்சு புட்டு மேக்கரை எடுத்துக்கோங்க. புட்டு மேக்கர்ல ஸ்டீல் ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பேக்ல நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா ஃப்ரண்ட்ல இருந்து புட்டு அழகா வெளில வரும். ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் உடஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் பண்ணும்போது ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. புட்டு செய்யறது ரொம்ப ஈஸி தான். நம்ம மாவை தண்ணி விட்டு மிக்ஸ் பண்றதுலயும் புட்டை உள்ள வச்சு ஸ்டஃப் பண்றதுலயும் தான் இருக்கு. இதுல பாருங்க ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. கரெக்டா நான் புட்டு செய்யும் போது புட்டு என்ன வந்துட்டாங்க. அவங்க கிட்ட 2 புட்டு வாங்கியிருந்தேன். நல்லா வாசமாவும் டேஸ்டாவும் இருந்துச்சு. அவங்க செய்யறது நம்ம செய்யறது கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் சாஃப்டா இருந்துச்சு. எப்படி நான் இவ்வளவு சாஃப்டா பண்றீங்கன்னு கேட்டதுக்கு எல்லாரும் செய்யறது போலதாமா நாங்களும் செய்யறோம்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்போ அவங்க கிட்ட வாங்கின புட்டை காட்டுறேன். இதுதான் அவங்க கிட்ட வாங்கினது. இதுல மேல தேங்காவெல்லாம் திருவி டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கொடுத்துருப்பாங்க. பாருங்க உடைக்கும் போது எவ்வளவு சாஃப்டா வருதுன்ட்டு. நான் அவங்க இது டேஸ்ட் பண்ணும் போது கொஞ்சமா ஏலக்காய் அப்புறம் சுகர் தான் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க செஞ்ச புட்டு உடைக்கும் போது கொட்டாம வருது. நம்ம செய்யறது உடைக்கும் போது அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி சதுரும்ல. நெக்ஸ்ட் ராகி, அரிசி மாவு, சோள மாவு இது 3லயும் வச்சு பண்ணியிருந்தேன். உடையாம வந்துருந்துச்சு. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அபுவீரா பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.